அழகிய திருப்பெருந்துறை மன்னன் அன்பு மிகும்படியாக அருளை காட்டினான், திருவடியை காட்டினான். உள்ளத்தை கனியச் செய்தான். துன்பங்களை போக்கினான். அடிமை கொண்டார். இதையெல்லாம் அறியும் திறன் உடையவர், அறியும் திறன் உடையவரை நான் தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். கிளிக்கு போடுற லீ போடணும். ஆளி, ஆளினா ஆண்டவன். கேதம்னா துன்பம். பொருள் எழுதுங்க. திருநீறு அணிந்தவன் முதல் செய்தி. அது குருவை குறித்தது. வர சொல்லுங்க, அம்மா கூப்பிட்டு. அது ஏதாவது பேசும்போது கொஞ்சம் கட் பண்ணுங்க சார். நான் கொடுக்கும்போதாவது கட் பண்ணிடுங்கன்னு சொல்லி கொடுங்க. கண்ணா யாருக்கு அனுப்புனாலும் கட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தனியாக நேரம் ஒதுக்க. நாளைக்கு புதன்கிழமை இதே மாதிரி அதுக்கு பிறகு எத்தனை கிழமையெல்லாம் பிறகு பார்க்கலாம். நாளை அடுத்து திருநீர் அணிந்த என்பது குருவை குறித்தது. திருநீர் அணிந்த என்பது குருவை குறித்தது. தோள் கொண்ட நீட்டனாய் என்று பின்னால வருது. குருவுக்கு அது ஒரு அடையாளம். சாதகனுக்கு அவர் திருநீர் கொடுத்துதான் தீக்கையை தொடங்குறாரு. அதனால குருவை திருநீரோட காட்டுறார். திருநீர் அணிந்த குருவாக இறைவனை காட்டி ஒளிவடிவானவன் அப்படிங்கிறார். ஏன் இந்த ஒளிவடிவானவன் சொல்றாருன்னா, யோகம் முடித்தவர்களுக்கு இறைவன் ஒளியா தெரிவான். யோகம் முடித்தவங்களுக்கு தான் இறைவன் குருவா வருவான். எனக்கு ஒளி வடிவா தெரியலையே சார்னா நம்ம என்ன யோகம் முடிக்கலன்னு அர்த்தம். தகுதி இல்லாமலே எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். ஆக்சுவலாக யோகம் முடித்து தான் எதற்குள்ளே போகணும், ஞான நெறிக்குள்ளேயே என்ன செய்யணும், போகணும். இறைவனை ஒளியாக தரிசிக்கணும். முழுச்சோதி நினைந்திருத்தல் அப்படிங்கிறார் அருள்நந்தி சீவன். மகேந்திர மலையின் அதிபதினு ஏன் சொன்னார்னா, அதுவும் இப்போ நம்ம பேசிட்டு கூட தொடர்ச்சி உடையது. உற்ற மகேந்திர மலை இறைவன் ஆகம சம்பந்தப்பட்ட ஒரு இடம். திருவாசகத்தில் மகேந்திர மலை வேற எங்க இருக்குன்னு பாருங்க, அதில் ஆகமம் சேர்ந்து வரும். உபதேசம் பண்ணது கீர்த்தி திருவகல்ல வரும். நம்ம சரியாக தான் போகிறோங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். மகேந்திர மலையில் ஒரு ஆகமத்தோட சம்மந்தப்படுறாரு. அதனால இந்த இடத்துல எதை சொல்கிறாரு, மகேந்திர மலையை சொல்கிறார். எனவே திருநீருனா குருன்னு சொல்கிறீங்களா சார், யார் சொன்னான்னா அதில் அவரே மகேந்திர மலையை குருவாக கொண்டு வர்றாரு. தானே வந்தருளிங்கிறார். அதுக்கடுத்து தானே யார் வருவா, குரு தான் வருவார். தானே வந்த குருவை திருநீர் அணிந்தவர்னாரு, அவரை ஒளி வடிவானவர்னாரு. 4 செய்தி. திருநீர் அணிந்தவன், ஒளி வடிவானவர், மகேந்திரமலை தலைவன், தானே வந்தவன். இதை எடுத்து பார்த்தீங்கன்னாலே குருவுக்கான அத்தனை இலக்கணங்களும் அது வந்துடும். திருநீர் அணிந்தது குரு, ஒளி வடிவான குரு ஒளி வடிவில் தான் வரணும். இருக்கு அது மற்ற அவைதன்மை மகேந்திரத்திலிருந்து உற்றாய் முகங்களால் பணித்து அருளியும். மகேந்திர மலையில் இறைவன் சதாசிவராக இருந்தது இதில் சொல்லப்பட்டிருக்குது. கீர்த்தி திருவகவல்ல 20வது வரி, 19, 20வது வரியில் எந்த ஒரு நோட்ஸும் இல்லாமல் இந்த ஸ்பாட்லேயே சில சித்த மருத்துவர், உண்மையான சித்த மருத்துவர், டூப்ளிகேட் சித்த மருத்துவரும் இருக்கிறான். உண்மையான சித்த மருத்துவர்கள் ஸ்பாட்லேயே மருந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி தான் நம்ம வகுப்போம். இதுக்கெல்லாம் நோட்ஸ் எழுதிட்டு கொடுக்கலாம்.
நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, நம்ம சொல்கிற பாயிண்ட் வந்து எதுலையாவது மிஸ் ஆகுதா, நம்ம வாக்கு தவறுதா, வாக்கு சரியாக தான் இருக்கா, நம்ம கூட்டத்துக்குள்ளே சாமி இருக்காரா இல்லையான்னு இது மூலமாக உணர்றேன். அதுக்காக தான் நான் வந்து நோட்ஸ் எடுக்காமல் நடத்துகிறேன். இப்போ இவ்வளோ அழகாக போய் மேட்ச் ஆகிட்டு பாருங்க. ஆனால் அந்த உரையில் திருநீர் குரு அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் ஆகலை பார்த்தீங்களா? அது ஃபோக்கஸ் ஆகாதனால தான் இன்னும் நம்மளால் பாடிக்கிட்டே இருக்கான். இதை வந்து நம்ம இந்த பொருளை என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ஃபோக்கஸ். திருநீர் அணிந்தவன் ஏன் அணிந்தவன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். அங்கே தான் தப்பு நடக்குது. ஒளியாக இருக்கிறான்னா ஒளியாக இருக்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தம் என்ன சொல்ல ஆள் கிடையாது. மகேந்திர மலைக்கும் இந்த இடத்துல மகேந்திர மலை வந்ததுக்கான சம்மந்தம் என்ன சொல்ல ஆள் கிடையாது. இந்த உரையில் இல்லை. இந்த உரையிலே இல்லைன்னா அப்புறம் எந்த உரையில இருக்க போகுது இல்லை. தானே வந்தான்னா யாரா பார்க்கணும் இல்லை, குருவா போய் இல்லை. அதனால தான் நம்ம ஆள் வந்து லைஃப் லாங்காக 500 யுகமாக என்ன சொல்லிகிட்டே இருக்காங்க, பாடிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது, திருவடி தீக்கை எனக்கு கொடுத்தான். திருவடி தீக்கை கொடுத்தான் என்பது ஏகனாகி இறைபணி நிற்றல், அருளுக்குள்ள ஆன்மாவை அடக்குதல், உயிரினுடைய அறிவு இச்சை செயல்களை குரு தனக்குள் அடக்கி கொள்ளுதல். பசுபாச ஞானங்கள் பதிஞானத்துக்கு அடங்கணும். அதுதான் பசுபாச ஞானங்கள் பதிக்கு அடங்குதல். திருவடியை வச்சான்னு சொல்லிட்டு திருப்பெருந்துறை மன்னன்கிறார். ஏன்னா திருப்பெருந்துறையில தான் இறைவன் அவருக்கு யாரா வந்தார், குருவா வந்தார். இதெல்லாம் நம்ம இப்படி முதல்ல பொருள் சொல்லும்போது இப்படி சொல்லலை. பண்டிதமணியில் நம்ம வந்து உயிரை கொடுத்து வேலை செய்கிறோம். அதனால் இந்த உரைகளும் நமக்கு பண்டிதமணி உரை மாதிரியே என்ன செய்யுது, வருது. பண்டிதமணி உரை மாதிரியே நமக்கு வருகிறது. 4 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா திருவாசகத்தில் 4ல் ஒரு பக்கம் நடத்திட்டு போயிடறான். நடத்திட்டானு பெரிய நகரங்களில். நம்ம 4 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா 4 மந்திரம் தான் நடத்துகிறோம். 1.5 மணி நேரத்துக்கு 4 மந்திரம் தான் நடத்துகிறோம். கனியூர் வகுப்புலலாம் 1.5 மணி நேரம் ஆகுது 4 மந்திரத்துக்கு. நம்ம அந்த மாதிரி நம்ம கூட்டம் உழைக்க ரெடியாக இருந்ததுனால புஸ்தகத்தை சும்மா வச்சாலும் பொருள் என்ன செய்யுது, ஏதாவது மிஸ் ஆகாமல் அழகாக லைவில் வருது, நல்லா அமைகிறது, அழகாக இருக்கு பாருங்க. திருவடி தீக்கை கொடுத்தா திருப்பெருந்துறை மன்னன் அப்படின்னாங்க. திருவடி தீக்கை கொடுத்தல் என்பது உயிரினுடைய பசுபாச ஞானம் குருவுக்கு அடங்குறது. அதுதான் திருவடி தீக்கை. இவரினுடைய குருன்னு சொல்றது முக்கியம் இல்லை. அந்த சொல்லுபவருடைய பசுபாச ஞானம் யாருக்கு அடங்கணும், குருவுக்கு அடங்கணும். சும்மா இவர் என்னுடைய குரு, இவர் இங்கே ஆசிரியர், இங்கே குரு அப்படின்னு நம்ம யாரையும் சொல்கிறோம். ஆனால் நம்முடைய பசுபாச ஞானங்கள் அவருக்கு அடங்கிச்சா, நாம் அவருக்கு அடங்கணுமா அப்படின்னு பார்த்தா ரிசல்ட் என்னது, இல்லை தான். ஆனால் நம்ம இவர் எங்கள் குரு, அவர் எங்கள் குரு, இவர் எங்கள் குருன்னு நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். வார்த்தைகளாக இருக்கிறதுனால தான் சைவத்தில் தோல்வி. பசுபாச ஞானத்தை அடக்கி தன்னிருப்பை மறைக்கணும். குருவினுடைய இருப்பு ஓங்கணும், தன்னிருப்பை மறைக்கணும். சீடன் ஓங்குறதுனால எதுவும் நடக்காது. குரு ஓங்குனா சீடன் நல்லா இருப்பான். சீடன் ஓங்குறதுனால குரு நல்லா இருக்க முடியாது. உண்டா இல்லையா? ஒரு 1000 மாணவர் விழுந்தால் ஒரு ஆசிரியர் தூக்கி விட்டுருவார். ஒரு ஆசிரியர் விழுந்தால் 1000 மாணவர் விழுந்தாலும் தூக்க முடியாது. ஒரு அப்பா 5 பிள்ளையை வளர்ப்பார். 5 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு அப்பாவை வளர்க்க முடியாது. புரியுதா? இந்த ரகசியங்கள்லாம் மாணவர்களுக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு தான் மாணவர்கள் வந்து ஜெயிக்க முடியும். அதனால தான் அந்த வட இந்திய மரத்தில் ஜெய் குரு தேவி அப்படிங்கிறான். குரு ஜெயிக்கணும்னு சொல்கிறான். நம்மளால எதில் கவனமாக இருக்கான், குரு தோக்கிறதுல கவனமாக இருக்கான். அதாவது திருமுறை பாடசாலை உடுமலையில் வராது அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புகிறான். நாங்கள்லாம் சிங்கம்டா, எங்கள் வகுப்பு எங்கடா போகும், வகுப்பு நடக்கும்னு சொல்கிறதுக்கு நம்மகிட்ட ஆள் கிடையாது. ஆமாம், அங்கே வராதுன்னு சொல்கிறது தான் நம்மகிட்ட ஆள் இருக்கு நிறைய பேர். முதல்ல நான் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம். குரு நல்லா இருந்தால் நாம் நல்லா இருக்கலாம். இந்த மேலை நாட்டு மதத்தில் ஒரு செய்தி சொல்கிறோம். இந்த மதத்தை உருவாக்குனவரை கொல்ல போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா நீங்கள்லாம் பட்டை மரம், என்ன ஆகுவீங்க, கவனமாக இருங்கிறார். நம்ம குருவுக்கே இப்படி ஒன்று வருதே அப்படின்னு கொதிக்கணுமே தவிர சிக்கட்டுங்கிறான் எல்லாரும். உண்டா இல்லையா? அதான் இதில் இந்த ஏகனாகுதல்னா தன்னை யாருக்குள்ள அடக்கணும், தன்னை குருவுக்குள் அடக்கி குரு ஓங்கினாலே நாம் ஓங்கலாங்கிற நம்பிக்கை என்ன செய்யணும், வரணும். வார்த்தைகளால் வரக்கூடாது, உண்மையாக வரணும். ஒவ்வொருத்தருக்கும், எனக்கும் வரணும், ஒவ்வொருத்தருக்கும் வரணும். நம்ம இதில் அது ரொம்ப குறைவாக இருக்குது.
ஒரு கோயிலில் ஒரு பெரியவர் இவர் எங்கள் குருங்கிறாங்க. கோயில்காரங்கிட்ட சொல்லி அவர் குருவை கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த குரு சம்மந்தப்பட்ட செலவை அவங்க ஏற்கனவே கோயிலில் 20,000 வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சொன்னவனெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவர் தான் எங்கள் குருன்னு ஒரு பெரியவரை கூப்பிட்டு வரான். அவனுக்கு தான் குரு, இங்கே இருக்கிற யாருக்கும் அவர் குரு கிடையாது. கோயிலில் நிகழ்ச்சி நடத்துகிறான். பிறகு அவங்களுக்கான செலவை எங்கேயே வாங்கி கொடுக்குறான், கோயில்லையே வாங்கி அவர் கையில் கொடுத்து 20,000 ரூபாய் வாங்கி அனுப்புகிறோம். கோயிலில் 20,000 20 லட்ச ரூபாய்க்கு சமம், சின்ன கோயில். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. புரியுதா? நம்ம சும்மா இவர் குரு இவர் எங்கிற ஆசிரியர்னு சொல்கிறது முக்கியமே கிடையாது. துணை நிற்கணும். உங்கள் தேவார வகுப்பு வராதுன்னு சொல்கிறேன். என்னடா ஏன்டா வராது? சிங்கம்டா நாங்கள் எங்கள் வகுப்பு இல்லாமல் எவன் வகுப்புடா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மகிட்ட யாரும் கிடையாது. ஆமாம் ஐயா இல்லைங்க அப்படிங்கிறான். எப்படி குரு ஜெயிப்பார், மாணவர் எப்படி ஜெயிப்பார்? ஏடா 25 வருஷம் இந்த ஊருக்குள்ளே நாங்கள் ஓட்டியிருக்கிறோம், 26வது வருஷம் ஓட்ட மாட்டோமா அப்படி கேட்குறதுக்கு நம்மகிட்ட என்ன இல்லை, ஆள் இல்லை. அந்த நான் எல்லா முக்கியமான ஆட்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதாவது சிங்கிள் இன்ஜின் சர்க்கார் அப்படிம்பாங்க. இப்போ ஊபி எடுத்திங்கன்னா பிஜேபி தான் மாநிலத்திலே இருக்குது, பிஜேபி தான் மத்தியில், இதுக்கு பேர் டபுள் இன்ஜின் சர்க்காரும்பாங்க. ஆனால் மத்தியிலையும் மாநிலையும் ஒரே கட்சி இல்லைன்னா அதுக்கு சிங்கிள் இன்ஜின் சர்க்காரும்பாங்க. இப்போ நான் சிங்கிள் இன்ஜின் சர்க்காராக இருக்கிறேன், அதனால தான் ஜெயிக்கிறேன். இது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே என்னால் சமாளிக்க முடியும். இறைவன் அந்த சக்தி என்ன செய்கிறாரு எனக்கு கொடுத்துருக்குறாரு. இந்த 5 விஷயம் யார்கிட்ட இருந்தாலும் கொடுப்பாரு. எந்த 5 விஷயம்? உண்மை, உழைப்பு, பணத்தில் விருப்பம் இல்லை, புகழில் விருப்பம் இல்லை, சுத்தமாக இருக்கணும். இந்த 5 விஷயம் யார்கிட்ட இருந்தாலும் காப்பாற்றுறாரு. யாரும் அவங்கள ஒருத்தரும் துரும்ப கூட அசைக்க முடியாது. புரியுதா? நம்முடைய குருகுலம்ங்கிற ரயிலில் பெயிண்டை உரசினா கூட பெரிய லாஸாக நினச்சி என்னொரு பெட்டியை நினச்சிடுவோம். ஞாபகம் வச்சுடுங்க. குருகுலம்ங்கிற ரயிலில் எவனோ ஒரு நகத்தை வச்சு பெயிண்டை உரசிட்டான் அப்படின்னா அது ஒரு பெரிய லாஸாக நினச்சி என்ன செஞ்சிருவோம், ஒரு புதுசாக ஒரு பெட்டியே நினச்சிடுவோம். அந்த நம்பிக்கையாக மாணவர்களுக்கு வரமாட்டேங்குன்னு கேட்குறேன். மாணவர்கள் அவங்க கூட தான் பேசுகிறாங்க. அதாவது குருகுலத்துக்காக பேசினா குருகுலத்தை வளர்க்கலாம். குருகுலத்தில் இருப்பவர்களை பலகீனமாக பார்க்கிறார்கள், குருகுலத்துக்கு வெளியே இருப்பவர்களை பலமானவர்களாக பார்க்கிறார்கள். நன்மை என்ன கிடைக்கும்? என்ன நன்மை கிடைக்கும்? அதுதான் இதில் திருப்பெருந்துறை எவ்வளோ அழகான பாருங்க. திருநீரு குரு, ஒளி குரு, மகேந்திரமலை குரு, விண்ணகர் வணங்குகின்ற திருவடியன் தலையில் வச்சான் குரு செய்கிறது. திருப்பெருந்துறை குரு. அந்நாளில் எனக்கு அன்பு மிகும்படி. அன்பை யார் தான் கொடுக்கணும்? குரு தான் கொடுக்கணும். ஏன் அன்பை குரு கொடுக்கணும்னா சரியை முதலியவற்றால் தான் அன்பு வரும். பண்டார சாத்திரம் ஒரு இடத்துல சொல்லுது, அன்பு திடீரென்று வராது. சரியையில் கொஞ்சம் வரும், கிரியையில் கொஞ்சம் அதிகமாகும், யோகத்தில் இன்னும் அதிகமாகும். ஞானத்துக்கு இன்னொரு பேரே அன்பு தான். ஞானத்தில் 100% ஆகும். அப்போ இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யார் வேணும்? குரு வேணும். அது அன்பை கொடுக்கறதும் குரு தான். அன்பு மிகும்படி அருளை காட்டி. எதை காட்டுறாரு? அருளை காட்டுறாரு. செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி. மூலத்துல காட்டிங்கிறது இருக்குங்க. காட்டினாலே குரு தான். எனக்கு என்னமோ இந்த மந்திரம் திருவாசகத்தில் நம்பர் 1 மந்திரம் சொன்னா கூட தப்பு கிடையாது. அவ்வளவு செய்தி உள்ள இருக்கு. செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி, திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி, அந்தணன் ஆவதும் காட்டி, வந்து ஆண்டாய். காட்டினாலே குரு தான். அதுதான் இதில் அவ்வளோகா பதிவு செய்கிறார். என் உள்ளத்தை உருக்கினாய். ஏன் குருவினால உள்ளம் உருகுதுன்னா, குருதான் இறைவனுடைய கருணையை நமக்கு காட்டுறார். இறைவனை நமக்கு புரிய வச்சாலே மனசு உருகிறோம். இப்போ உங்கள் அப்பாவை பற்றிய செய்தி உங்களுக்கு முன்னால் உங்கள் கூட பிறந்தவங்க 5 பேர் இருக்காங்கன்னா மூத்தவருக்கு நல்லா தெரியும். மூத்தவருக்கு தான் நல்லா தெரியும். உங்கள் வீட்டில் நீங்கள் 5வது பிள்ளை அப்படின்னா உங்கள் அப்பாவை பற்றி யாருக்கு தான் அதிகமாக தெரியும்? ஆமாம், மூத்தவருக்கு தான் தெரியும். அதான் நானும் 5வது தான். புரியுதா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அப்பாவை பற்றிய செய்தி நமக்கு யார் மூலமாக வரணும்? அந்த மூத்தவர் மூலமாக வர்றது நான் அதிகமாக இருக்கும். நம்மளாக வர்றதை விட யாரால் வர்றது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த குரு நம்மை விட அதிகமாக யாரை தெரிந்தவர். நீ அப்பா ஒன்றும் சமூக சேவையெல்லாம் செய்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, தெரியாதுடா நம்ம ஊர் கோயிலை கட்டி கொடுத்தே நம்மளோட அப்பா தான்னா அண்ணன் சொன்னால் தானே தெரியும். இதையெல்லாம் சொல்கிறதுக்கு நம்மளை விட மூத்த ஒருத்தர் வேணும். அதாவது இறைவன்
குரு சாதகர். அதுதான் அப்பா அண்ணன் தம்பி அப்படிங்கிறதுல வச்சு சொன்னேன். அப்போ அந்த குருவை இறைவனை பற்றி குரு சொல்ல 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 உயிர் உருக ஆரம்பிச்சிடும். சைவ சித்தாந்தத்தில் இறைவன் செய்த உதவியை நினைக்கும் போது அன்பு மிகிறது தான் உண்மையான அன்பு. நம்ம வழிபாடு செய்ததெல்லாம் கிரியையில் தான் சேரும். உண்மையான அன்புங்கிறது என்னதுன்னா இறைவன் செய்த உதவியை நினைத்து பார்க்கிறதுங்க, அதுக்கு தான் உண்மையான அன்பு. அப்பா சொத்து எழுதி கொடுத்ததற்காக அப்பா மேலே அன்பு காட்டுறது வேற, எந்த காரணமும் இன்றி பெற்றோரை பார்க்கறது வேற. எந்த காரணமும் இன்றி இறைவன் மேலே அன்பு காட்டுற இடம் அப்போ தான் வரும். எங்கள் அப்பா எனக்கு 10 ஏக்கர் எழுதி வச்சாரா, அதனால எங்கள் அப்பாவை பார்க்குறேன்னு சொல்கிறது அன்பாகாத. அதனால உருக்கம் யார் மூலமாக தான் வரும்? குரு மூலமாக தான் வரும். துன்பங்களை எல்லாம் தொலைத்து என்னை அடிமை கொண்ட கருத்தை யார் புரிஞ்சுக்கிடுறாங்களோ அவங்க எனக்கு தலைவர். நான் தூவெள்ளை நீரணி எம்பெருமான் சோதி மகேந்திரன் ஆதன் வந்து தேவர் தொழும்பதம் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துரை ஆழி அன்று காதல் பெருக கருணை காட்டி தன்களல் காட்டி கசிந்துருக வேதங்கெடுத்தன்னை அண்டர்களும் கிடப்பெரிவார். திருவாசகத்தில் இதுதான் நம்பர் 1 மந்திரம் சொன்னால் எந்த குற்றமும் வராது. அற்புதமான மந்திரம். வர்ற வகுப்புகளை படிக்கலாம். வகுப்பு நிறைவு. பூஜை பார்க்குறவங்க பார்க்கலாம், கிளம்புறவங்க கிளம்பலாம். யாரை கூப்பிட்டாங்க?